ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கார்லிக் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 12 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு சாப்பரில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இதே சாப்பரில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போட்டுட்டு இதையும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொத்தமல்லி இலையும் நல்லா பொடியாக நறுக்கியாச்சு. அடுத்தது நம்ம இந்த கார்லிக் பிரெட்டுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல இளஞ்சூடான தண்ணியாக இருக்கணும். இந்த வெது வெதுப்பான தண்ணியில் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஈஸ்ட்டை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போது இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்ததான் இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம நல்லா பொடியாக நறுக்கின பூண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி டிசானோட எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட் மிக்சரை சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம கிச்சன் கவுண்டரில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மாவு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவில் க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும். அது நமக்கு இந்த ப்ரெட்டுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் வச்சிடலாம். இந்த பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்த மாவை இந்த பவுலில் வச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் மேலேயும் தடவி விட்டுருங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். இப்போது இதை மூடி ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இந்த மாவு அப்படியே டபுள் சைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகட்டும். அது வரைக்கும் இது அப்படியே வச்சிடலாம். அப்படி இல்லைனா இந்த மாவு ஃப்ரிட்ஜில் 24 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. 24 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு பாருங்கள், நம்மளோட மாவு நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ அடுத்ததாக நான் ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லா பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போது இது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கீழே கொஞ்சமாக கார்ன்மீல் போட்டுக்கோங்க. சப்போஸ் இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம மைதா மாவே தூவிக்கலாம்.
கார்ன் மீல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அவுட் சைடில் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போது இதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம நல்லா விரித்து விட்டுக்கலாம். இதை வந்து நல்லா இந்த மொத்தத்துக்கு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்லிக் பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து பாதி அளவுக்கு நம்ம மொசரல்லா சீஸ் வந்து வச்சிடலாம். இதுக்கும் மேலே நம்ம மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கும் மேலே கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது இதுக்கும் மேலேயும் கார்லிக் பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கார்லிக் பிரெட் வந்து அவனில் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிடலாம். நான் வந்து பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக பட்டர் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை எடுத்து நம்ம பேக்கிங் ட்ரேயில் வச்சிடலாம். இப்போது இதை வந்து நம்ம லைட்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ரெடியாக வச்சுருங்க. அடுத்ததான் நம்ம வந்து அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அவனை வந்து நம்ம 180 டிகிரி செல்சியஸ் வச்சிடலாம். டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டிங் எலமெண்ட் வந்து ஆனில் வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அவனை வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்லிக் ப்ரெட்டை உள்ளே வச்சிடலாம். நான் வந்து மிடில் ரேக்கில் வச்சுருக்கேன். 180 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு டாமினோஸ் ஸ்டைல் கார்லிக் பிரெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. டாமினோஸில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருந்தது. கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.